ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை வெர்சஸ் லாட்ரி மாப்பிள்ளை. என் கணவரை ஏன் இழுக்கிறீங்க? தங்கம் தென்னரசுக்கு லீமா ரோஸ் பதிலடி. மக்களுடைய கஷ்ட நஷ்டத்தை சட்டமன்றத்தில் பேச சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் இவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புனா இவர்கள் பேச வேண்டியதை விட்டுவிட்டு குடும்ப தகராறு கதையெல்லாம் வம்புக்கு இழுத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்படி தங்கம் தென்னரசும் சட்டமன்றத்தில் லாட்ரி பேச்சு அடிபட்டதால் கொந்தளித்த லீமா ரோஸ் கதையையும் நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக அரசியலில் தற்போது பரந்தூர் விமான நிலைய விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது திட்டம் தேவைதானா, விவசாயிகளுடைய எதிர்ப்பை அரசு எப்படி கையாள வேண்டும் என்பன போன்ற பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த விவகாரம் சட்டப்பேரவையிலும் எதிரொலித்ததற்கு அப்போது திமுக மற்றும் தாவெக்க தரப்பினரிடையே நடந்த கடுமையான வார்த்தை போர் தற்போது லீமா ரோஸ் தங்கம் தென்னரசு மோதல் என்ற ஒரு புதிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சில விமர்சனங்களை முன்வைத்தார். விமான நிலைய திட்டத்தை எதிர்ப்பவர்கள் யாருக்காக பேசுகிறார்கள் என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுது. இந்த பேச்சின் போது ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்ற வார்த்தை இடம்பெற்றது. இது திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் குடும்பத்தில் ஒருவரான, அதாவது மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை மறைமுகமாக குறிப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. நிர்மல்குமாரோட இந்த விமர்சனத்திற்கு திமுக தரப்பிலிருந்து கடுமையான பதிலும் வந்தது. அப்போது திமுகவினர் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சலிட்டதால் காண்டான அமைச்சர் நிர்மல் எல்லாத்துக்கும் எழுந்திருச்சு நிற்பதற்கு இது ஒன்றும் பிடி பீரியட் கிடையாது என்று மேலும் திமுகவினர் இதற்கு கூச்சலிட்டனர். எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது, இது ஒன்றும் பிடி பீரியட் இல்ல, பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். ஒரு வழியாக பேச வந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று பேசுகிறீர்கள் என்றால் அதற்கு பதிலாக லாட்ரி மருமகன் குறித்து நாங்களும் பேசலாமா என்ற தோனியில் பதிலடி கொடுத்ததாக செய்திகள் உள்ளது. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்ரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க, இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. இதனால ஏற்கனவே பரந்தூர் விவகாரத்தை சுற்றி இருந்த அரசியல் மோதல் தனிப்பட்ட குடும்பங்களை பற்றிய விவாதமாக மாறியது. இந்த லாட்ரி மருமகன் என்ற வார்த்தை தான் அடுத்ததாக அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸை நேரடியாக களத்தில் குதிக்க வைத்தது. தங்கம் தென்னரசுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த லீமா ரோஸ் தனது கணவரை அரசியல் விவாதத்திற்குள்ள தேவையில்லாமல் இழுப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பினார். அரசியலில் கட்சிகளுக்கு இடையே கருத்து மோதல்கள் இருக்கலாம் என்றும் ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் விமர்சிக்கலாம் என்றும் கூறிய அவர், ஆனால் அந்த அரசியல் விவாதத்தில் குடும்ப உறுப்பினர்களை தேவையில்லாமல் இழுப்பது சரியல்ல என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தார். குறிப்பாக யார் எந்த கேள்வியை கேட்டார்களோ அதற்கேற்ற பதிலை மட்டும் அளியுங்கள், என் கணவரை இதில் இழுக்க வேண்டாம் என்று கருத்தையும் முன்வைத்தார். தனது கணவர் லாட்ரி தொழிலுடன் தொடர்புடையவர் என்பதை லீமா ரோஸ் மறைக்கல, ஆனால் அந்த தொழில் சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதாக அவர் விளக்கமும் அளித்தார். தொழில் தொடர்பாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் முறையாக செலுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் திடீர்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கே லாட்டரியை பற்றி பேசினாங்க. லாட்ரி என்னுடைய கணவர் மார்டின் சார்
அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற மாநிலத்திலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த அரசு வந்தாலுமே டாக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அண்ணா கொண்டு வந்தது இந்த லாட்டரி தொழில். என்னுடைய கணவர் வந்து பொறுப்போட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அதை வந்து அவங்க ஒரு வேற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. லாட்டரி தொழிலே வந்து ஒரு அரசு கொண்டு வர தொழிலை வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். அதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு வந்து அவங்க லாட்டரியை பற்றி அரசியல் கொண்டு வந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அது வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சர் என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க அந்த பதில் வந்து கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவர் இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் வந்து லாட்டரியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை வந்து பேச வேண்டாம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டெல்லியில் வந்து ஒரு 2 வாரம் வந்து 3 ஜட்ஜு வந்து இது வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு, எங்க கேஸ் லாட்டரி கேஸ். அப்ப நானும் தான் கூட போயிருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜட்ஜு லாஸ்ட்ல சொன்னது, அந்தந்த மாநிலத்துல முதலமைச்சர் சொன்னா லாட்டரியை நீங்க சேல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்தந்த டாக்ஸ் கட்டிட்டு ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி நாங்க கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் வரையும் நாங்க நிறைய கட்டி இருக்கிறோம். அவங்க தேவையில்லாம ஏதோ இது வந்து ஒரு கள்ளத்தனமா ஏதோ விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க லீகலா நாங்க பண்றோம், இல்லீகலா நாங்க பண்ணல லாட்டரி தொழில. இதை வந்து வேணுன்னே கொச்சப்படுத்துறதுக்காகவே லாட்டரின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையிலே நீங்க எழுந்து என்ன சொன்னீங்க? ஏதோ வார்த்தை எதுக்கு லாட்டரின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி தவறா ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன் நான். அந்த அமைச்சருக்கு வந்து நிதி அமைச்சர் தான் அவங்கள பத்தி பேசினாங்க, ஜி ஸ்கொயரை பத்தி. அவங்களுக்கு பதில் சொல்லாம திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்டரியை பத்தி பேசினாங்க. எனவே லாட்டரி தொழிலை அரசியல் விமர்சனத்திற்கான ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என்பதே அவரது எதிர்ப்பாக இருந்தது. மேலும் தனது குடும்பத்தினர் மீது அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது உண்மையான விவரங்களுடன் பேச வேண்டும் என்றும் லீமாரோஸ் கூறியதாக செய்திகள் உள்ளது. தனது கணவருடைய தொழிலை வைத்து அவரை அரசியலுடன் தொடர்பு படுத்துவது தேவையற்றது என்றும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான பெயர் ஆதவ் அர்ஜுனா. லீமாரோஸின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா முன்பு லாட்டரி தொழிலுடன் தொடர்புடையவராக இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் தற்போது அந்த தொழிலில் இருந்து விலகிவிட்டதாக லீமாரோஸ் தெரிவித்ததாக செய்திகளும் இருக்கிறது. இதனால் ஒரு அரசியல் பேச்சில் பயன்படுத்தப்பட்ட 2 வார்த்தைகள் தமிழக அரசியலில் பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. ஒருபுறம் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை, மறுபுறம் லாட்டரி மருமகன். இந்த 2 வார்த்தைகளும் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தின் அரசியல் சூட்டை மேலும் அதிகரித்திருக்கிறது. உண்மையில் இந்த விவகாரத்தின் அடிப்படை பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய திட்டம்தான். விமான நிலையம் அமைக்கப்பட்டால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் விமான போக்குவரத்துக்கு பலன் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வாதிடுது. அதே நேரத்தில் திட்டத்துக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த அரசியல் விவாதத்தில் தாவேக்க தரப்பு திமுகவை விமர்சித்தது. அதற்கு திமுக தரப்பும் பதிலடி கொடுத்தது. ஆனால் பதிலடியில் தனிப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களின் பெயர்கள் மற்றும் தொழில்கள் பேசப்பட்டதால் விவகாரம் வேறு பாதைக்கு சென்றுவிட்டது. இதைத்தான் லீமாரோஸ் கடுமையாகவும் எதிர்த்திருக்கிறார். அரசியல் என்பது அரசியல் ரீதியாக இருக்கட்டும், குடும்பத்தை இதில் இழுக்க வேண்டாம் என்பதே அவரது பேச்சின் மையமாக இருந்தது. இதனால் தங்கம் தென்னரசுவின் பதில் குறித்து அதிமுக தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்தது. அதே நேரத்தில் திமுக தரப்பு தாவேக்க தரப்பிலிருந்து வந்த விமர்சனத்திற்கு அரசியல் பதிலடியாகவே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தொடங்கிய மோதல் தாவேக்க திமுக வார்த்தை போருக்கு மாறி பின்னர் லீமாரோஸ் வெர்சஸ் தங்கம் தென்னரசு என்ற ஒரு புதிய அரசியல் சர்ச்சையாக மாறியது. ஒரு விமான நிலைய திட்டத்தை பற்றிய விவாதம் எப்படி அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் அவர்களுடைய தொடர்புடைய தொழில்கள் வரை சென்றது என்பதுதான் இந்த விவகாரத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. இப்போது எழும் முக்கியமான கேள்வி ஒன்றுதான், பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான அரசியல் விவாதம் இனி கொள்கை மற்றும் வளர்ச்சி குறித்த விவாதமாக தொடருமா, அல்லது இது போன்ற தனிப்பட்ட அரசியல் வார்த்தை போராக மாறுமா? லீமாரோஸ் தனது கணவரை அரசியலில் இழுக்க வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தங்கம் தென்னரசு தரப்பிலிருந்து இதற்கு மேலும் ஏதேனும் பதில் வருமா என்பதும் அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை முதல் லாட்டரி மருமகன் வரை சென்ற இந்த வார்த்தை போர் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அடுத்த அரசியல் சர்ச்சைக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. ஆக இவர்கள் யாரும் மக்களுக்கு எந்த ஆதாயமும் தேடித் தருவது மாதிரி தெரியல. குடும்ப பகையை தீர்த்து கொள்வதற்காக மாறி மாறி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்து இன்று ஒன்றும் மாற்றம் ஏற்படவில்லையே என்று புலம்பும் மக்கள்.
இந்த மோதல் கதை பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று இருவர் மோதும் கதை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் திரண்டாலும் உண்மைத்தன்மை அறிந்து மக்களுக்கு செய்திகளை வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.